ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதியும் நாற்காலியும். என்னடா சம்மந்தமே இல்லாத டாப்பிக்காக இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. கதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராமா. அந்த ராஜா நல்லா ரொம்ப சீரும் சிறப்பாக அந்த நாட்டை ஆண்டுட்டு வந்துட்டுருக்கிறாரு. அப்போ அந்த ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்திருக்கிறான். இப்போ ராஜா இருக்கிற இடமும் அந்த குட்டி பையன் இருக்கிற இடமும் கொஞ்சம் தூரம். இப்போ குட்டி பையன் இருக்க ஊரில் அடிக்கடி பிரச்சனை, சண்டை, சச்சரவுகள்னு வந்துகிட்டே இருக்குமாம்மா. ஸோ என்ன பண்ணுவாங்களாம்மா, அவன் கரெக்டாக ஒரு பிரச்சனைக்கும் கரெக்டாக தீர்வு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. என்னடா அது, என்ன பிரச்சனை சொன்னாலும் எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ப்ராப்ளமாக இருந்தாலும் இவன் கரெக்டாக சொல்யூஷன் சொல்லிடுறானே, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சிருக்கிறாங்க. டெய்லியும் பல வழக்குகள் வந்திருக்குது. எல்லா வழக்குகளுக்கும் அவன் மனசு கோணாமல் கரெக்டாக நீதி வழங்கியிருக்கிறான். யாருனாலையுமே அவன் சொல்கிற நீதி தப்பு அப்படின்னு சொல்ல முடியாத அளவு கரெக்டாக அந்த நீதி வழங்கியிருக்கிறான். இந்த விஷயம் என்னாச்சு, அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த ராஜாவோட காதுக்கு போயிருக்குது. இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் நம்மளால் கூட சொல்ல முடியாத அளவு தீர்ப்பு வழங்குறானாமா. அவன் சொல்கிற தீர்ப்பு அவ்வளோ அழகாக இருக்குதாம்மா, அவ்வளோ நல்லா சொல்கிறானாம்மா, யாருனாலுமே அதை அப்போஸ் பண்ணி பேசவே முடியறதில்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் காதுக்கு போயிருக்குது. ராஜா உடனே அந்த ஊரில் போய் மாறு வேஷம் போட்டுட்டு போய் விசாரிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி இந்த ஊரில் ஏதாவது தம்பி இருக்கிறான்னு சொல்லிட்டு, அப்போ எல்லாரும் ஆமாங்க ராஜா, அது தம்பி இல்லை, தெய்வம் தான் அந்த குழந்தையா பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க இப்போ கூட ஒரு பஞ்சாயத்திற்கு நம்ம போனோம்னா அந்த தம்பியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்குறாங்க. சரின்னு ராஜாவும் அவர் கூட போயிருக்காரு. பஞ்சாயத்து எங்கே நடக்குது, ஒரு மலை மேலே இருக்க குன்றில், ஒரு மலை மேலே ஒரு குன்று, அந்த குட்டி குன்று மேலே நடக்குது. இந்த பையன் நேராக ஏறி போய் அந்த குன்றோட நடுவில் போய் உட்காடுறான். 2 பேர் பிரச்சனையை சொன்னோன்னே அவன் கரெக்டாக அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லிடுறான். உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது ராஜாவுக்கு. திருப்பி அவன் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்தோடனே ஏதாவது கேட்டால் அவனுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. மறுபடியும் அடுத்த நாள் பிரச்சனையை கொண்டு வரப்போ அவன் நேராக அந்த மலை மேலே போய் அந்த குன்று மேலே உட்காந்தானா கரெக்டாக பதில் சொல்கிறான். இப்போ ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு, ஓ அந்த குன்றில் தான் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவலர்களை கூப்பிட்டு அவன் உட்காந்த இடத்த தோண்டி பார்க்க சொன்னாராம்மா. ஸோ அவன் உட்காந்த இடத்த தோண்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு 10 அடி தோண்டினதுக்கப்புறம் ஒரு அழகான சேரு, அப்படியே தங்கம், வைரம், வைடூரியம் இந்த மாதிரி கல்லெல்லாம் பதிச்சு அழகான நாற்காலி வெளியில் வந்திருக்குது. என்னன்னு சொல்லிட்டு விசாரித்து பார்த்தா அந்த நாற்காலி தான் விக்ரமாதித்த ராஜாவோட நாற்காலி அப்படின்னு சொல்லிட்டு. விக்ரமாதித்த ராஜான்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ராஜா இருந்தார். காளிகிட்ட வரம் வாங்கி 1000 வருஷம் நாட்டை ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழன் இருந்திருக்கிறாரு. வேதாளத்தை அடக்குவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ராஜா வேதாளத்தை அடக்குவாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ராஜா தான் விக்ரமாதித்த ராஜா. 1000 வருஷம் நீதி நெறி தவறாமல் அவர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அதனால தான் அந்த சேர் இந்த இடத்துல இவன் உட்கார போய் தான் இவன் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொல்யூஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்குது. ஸோ அந்த சேர் அடியிலேருந்து அது மேலே மண் மேலே உட்காந்து அந்த பையனையும் அவ்வளோ தூரம் அறிவாக பேசுகிறான் அப்படின்னா, அப்போ அந்த சேரில் நம்ம உட்காந்தோம் அப்படின்னா எவ்வளோ நம்ம தெளிவாக ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா யோசித்து அந்த சேரை அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காரு. ஸோ அந்த சேரில் பார்த்தீங்கன்னா சைடில் 32 பதுமைகள் இருக்கும். பதுமைகள்னால் லேடிஸோடது வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த ராஜா ஃபஸ்ட்டு நாள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா 32 ஸ்டெப்ஸ் இருக்கும். சைடில் 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா 32 பதுமைகளோட இது டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ராஜா ஃபஸ்ட்டு நாள் அந்த சேர் மேலே ஏறலாம் அப்படின்னு கால் வைக்க போகிறப்ப, அப்போ அதுலேருந்து சேர்லேருந்து அந்த பதுமை பேசிச்சாமா. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. நில்லுங்க ராஜா, நீங்கள் இந்த சேரில் உட்கார்றதுக்கு தகுதியானவரான்னு சொல்லிவிட்டு நாங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் இந்த ஸ்டெப்ஸில் ஏற முடியும். ஏன்னா எங்கள் விக்ரமாதித்த ராஜாவுக்கு மட்டும்தான் இந்த சேரில் உட்காரக்கூடிய தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்குது அந்த பதுமை. உடனே ராஜா சரி செக் பண்ணுங்க அப்படின்னாராமா. நாங்கள் தினம் ஒரு கதை சொல்லுவோம், நாங்கள் 32 பேர் இருக்கோம், 32 படிகள் இருக்குது, கரெக்டாக நீங்கள் அந்த 32 கதைகளுக்கு உண்டான பதிலை சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சேரில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதுமைகள் சொல்லியிருக்கு. ஸோ என்னென்ன கதை சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ், சரியா?